வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போலவே அமைந்துவிட்டால் அதில் சுவாரஸ்யமே இருக்காது என்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த மாற்றம் நாம் தாங்க முடியாத அளவுக்கு பேரதிர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை நான் அப்போது உணர்ந்திருக்கவில்லை. என் பெயர் தன்யா. திருமணத்திற்கு முன்பு வரை என் உலகம் வேறு, இப்போது என் உலகம் வேறு. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மிகவும் அழகாக வண்ணமயமாக இருக்கும் என்றுதான் நான் ஆசையோடு நினைத்திருந்தேன். காரணம், திருமண பேச்சுவார்த்தையின் போதே முதல் பார்வையிலேயே என் மாமியார் வீட்டினர் மிகவும் அன்பானவர்களாகவும் பண்பானவர்களாகவும் தெரிந்தார்கள். என் கணவர் ராகவ் கூட திருமணத்திற்கு முன் மிகவும் பொறுப்பானவராகவும் சூழ்நிலைகளை புரிந்து நடந்து கொள்ளும் ஒரு பக்குவமான மனிதராகவுமே எனக்கு தெரிந்தார். அதனாலேயே இந்த வாழ்க்கையை நான் என் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு புது நம்பிக்கையோடு என் புகுந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தேன். நான் ஒரு முன்னணி பன்னாட்டு நிறுவனத்தில் புரோடக்ட் மேனேஜர் ஆக பணிபுரிகிறேன். என் வேலை ஒன்றும் அத்தனை சுலபமானது அல்ல. வெறும் அலுவலகத்திற்கு சென்று 8 மணி நேரம் உட்கார்ந்து விட்டு வருவதோடு என் பணி முடிந்து விடுவதில்லை. ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பம் முதல் அது முழுமையாக முடிவடையும் வரை என் பொறுப்பில் எடுத்து நடத்த வேண்டும். அதற்காக சாப்ட்வேர் இன்ஜினியர்கள், டிசைனர்கள், குவாலிட்டி டெஸ்டிங் டீம் மற்றும் மார்க்கெட்டிங் டீம் என பலதரப்பட்ட குழுக்களை சேர்ந்தவர்களையும் ஒருங்கிணைத்து எல்லாமே திட்டமிட்டபடி சரியான நேரத்தில் நடக்கிறதா என்று தினமும் கண்காணிக்க வேண்டும். ஏதேனும் சிக்கல் எழுந்தால் உடனே அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து தீர்வு காண்பதும் என் வேலைதான். பல நேரங்களில் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களோடு ஆன்லைன் மற்றும் நேரில் மீட்டிங் இருக்கும். என் உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் நிறுவனத்தில் எனக்கு நல்ல பெயரும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையும் கை நிறைய சம்பளமும் கிடைத்தது. இன்னொரு பக்கம் என் கணவர் ராகவ் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆபரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை செய்து வந்தார். திருமணமான புதிதில் அவரும் மிகவும் பொறுப்பாகவே வேலைக்கு சென்று கொண்டிருந்தார். வேலை முடிந்து மாலை வந்ததும் இருவரும் சேர்ந்து எதிர்காலத்தை பற்றி பேசி பேசி சிரிப்போம். அடுத்து நாம ஒரு சொந்த வீடு வாங்கணும் தனியா, ஒரு நல்ல கார் வாங்கணும், லீவு கிடைச்சா லாங் டூர் போகணும் என்று குட்டி குட்டி கனவுகளை பகிர்ந்து கொள்வோம். அலுவலக வேலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் குடும்ப பொறுப்புகளில் நான் ஒருபோதும் சோர்ந்து போனதில்லை. தினமும் காலை 5 மணிக்கெல்லாம் விடுவதற்கு முன்பே எழுந்து விடுவேன். வீட்டை சுத்தம் செய்து மாமியார் சிவகாமிக்கு சமையலறையில் உதவி செய்து அனைவருக்கும் காலை உணவை தயார் செய்து வைத்துவிட்டு தான் அவசர அவசரமாக அலுவலகத்திற்கு ஓடுவேன். மீண்டும் மாலையில் வீட்டிற்கு வந்ததும் சோர்வை பொருட்படுத்தாமல் இரவு சமையலிலும் வீட்டு வேலைகளிலும் கை கொடுப்பேன். வேலைக்கு போகிறாள் என்பதால் வீட்டை கவனிக்கவில்லை என்று யாரும் என்னை குறை சொல்லிவிடக் கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருந்தேன். என் உழைப்பையும் சுறுசுறுப்பையும் பார்த்து என் மாமியார் சிவகாமியும் ஆரம்பத்தில் மிகவும் பெருமைப்பட்டார். வீட்டிற்கு வரும் சொந்தக்காரர்களிடமும் அக்கம் பக்கத்தினரிடமும் என் மருமகள் கை நிறைய சம்பாதிக்கும் பெரிய ஆபீசர், ஆனா வீட்டுல ஒரு சின்ன வேலை கூட குறையில்லாம பார்த்துப்பா, குடும்பத்தையும் தாங்குறா என்று எல்லார் முன்னாடியும் பெருமையாக பேசுவார். அதை கேட்கும் போது எனக்குள் ஒரு பெரிய திருப்தியும் சந்தோஷமும் பொங்கும். ஆனால் அந்த பெருமையும் பாராட்டும் அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. காலப்போக்கில் நிலைமைகள் மாறத் தொடங்கின. மெல்ல மெல்ல எங்கள் குடும்பத்தில் வீச தொடங்கிய அமைதியான காற்று புயலாக மாறப்போகிறது என்பதை நான் அப்போது அறியவே இல்லை. வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதன் கணப்பில்லா தனிமையில்தான் இருக்கிறது என்பார்கள். ஆனால் அந்த மாற்றம் நம் வாழ்க்கையின் அமைதியையே குலைத்துவிடும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. திருமணமான புதிதில் மிகவும் சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையில் சில மாதங்களிலேயே புயல் வீச தொடங்கியது. என் கணவர் ராகவ் வேலை செய்து வந்த அந்த தனியார் நிறுவனத்தில் திடீரென கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டது. பல புதிய திட்டங்கள் கைவிடப்பட்டன. ஊழியர்களுக்கு பணி சுமை கூடியதே தவிர அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை. முதலில் சம்பளம் வருவதற்கு சில வாரங்கள் தாமதமானது. போக போக பாதி சம்பளம் கொடுத்தார்கள். சில மாதங்களில் சம்பளமே வரவில்லை. ராகவ் வெளியே இயல்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் அவருக்குள் பெரிய மன உளைச்சலும் விரக்தியும் ஏற்பட்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. எத்தனையோ இடங்களில் புதிய வேலைக்கு முயன்றும் அந்த சமயத்தில் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் எதுவும் அமையவில்லை. நிலைமை கைமீறி போனதால் மெல்ல மெல்ல வீட்டின் முழு பொருளாதார பொறுப்பும் என் தோள் மீது விழுந்தது. மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், அடிக்கடி உடல் நலம் குன்றும் என் மாமியார் சிவகாமியின் மருத்துவ செலவு
செலவுகள், மாத்திரைகள் என வீட்டின் சிறிய பெரிய செலவுகள் அனைத்தையும் நானே என் சம்பளத்தில் இருந்து பார்த்து கொள்ள தொடங்கினேன். ஆனால் இதற்காக நான் ஒருபோதும் வருத்தப்பட்டதோ சலித்து கொண்டதோ இல்லை. ஏனென்றால் கணவன் மனைவி என்ற பந்தத்தின் உண்மையான அர்த்தமே ஒருவருக்கொருவர் கஷ்ட காலத்தில் தோள் கொடுத்து தாங்குவதுதானே. ராகவன், இது தற்காலிகமான ஒரு கஷ்ட காலம்தான். சீக்கிரமே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எல்லாமே சரியாகிடும் என்று அவருக்கு தொடர்ந்து நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து கொண்டே இருந்தேன். ஆனால் நான் வீட்டின் முழு செலவையும் ஏற்று நடத்துவது என் மாமியார் சிவகாமிக்கும் நாத்தனார் ரித்திக்கும் ஒருவித பொறாமையை ஏற்படுத்த தொடங்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் என்னை மெச்சி பேசிய என் மாமியார் சிவகாமியின் போக்கில் மெல்ல மெல்ல மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அலுவலகத்தில் அவசர கூட்டங்கள் காரணமாக நான் எப்போதாவது வர தாமதமானால் போதும், மாமியாரின் முகம் மாறிவிடும். பெரிய ஆபீசர்னு நினைப்போ, வீட்டு வேலை எக்கேடு கெட்டால் என்ன, அவங்களுக்கு என்ன கவலை என்று முணுமுணுக்க தொடங்குவார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த என் நாத்தனார் ரித்தியும் தன் தாயின் பேச்சை கேட்டுக்கொண்டு அன்னைக்கு எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் சிந்தனை தான், வீட்டை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை என்று ஏளனமாக பேசுவாள். நான் காலையில் எல்லாரையும் விட சீக்கிரமாகவே எழுந்து இரவில் எல்லாரும் தூங்கிய பிறகே தூங்க சென்றாலும் அவர்களுக்கு என் உழைப்பு கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனால் என் மைத்துனன் வினோத்தின் சுபாவம் மற்றவர்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அவன் எப்போதும் என் மீது மரியாதையோடு இருப்பான். நான் வேலையிலிருந்து களைப்பாக வரும்போதெல்லாம் சமையல் அறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து தருவான். மாமியார் என்னை கடிந்து கொள்ளும் போது, அண்ணி காலையில இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்கம்மா, அவங்களை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுங்க என்று எனக்கு ஆதரவாக பேசுவான். ஆனால் அவன் பேச்சை வீட்டில் யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை. ராகவ் இந்த சமயங்களில் முற்றிலும் மாறி போயிருந்தார். வேலை குறித்த மன அழுத்தத்தாலும் விரக்தியாலும் யாரிடமும் பேசாமல் தன் அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பார். மணிக்கணக்கில் அமைதியாகவே இருப்பார். நான் எவ்வளவோ ஆறுதல் சொல்ல முயன்றாலும் எல்லாம் சரியாயிடும் தன்யா என்று ஒற்றை வரியில் முடித்து விடுவார். ஒரு நாள் மாலை அலுவலகத்தில் ஒரு முக்கியமான திட்டம் தொடர்பான கூட்டம் இருந்ததால் வீடு வந்து சேர வழக்கத்தை விட கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நான் வீட்டிற்குள் நுழைந்த போதே வீடே ஒரு விதமான கனத்த மௌனத்தில் மூழ்கி இருந்தது. மாமியார் சிவகாமி ஹாலில் உள்ள சோபாவில் முகத்தை கடுக்க வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார். நான் புன்னகையோடு, அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு என்றேன். அவர் என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கடுமையாய், மீட்டிங் முடிஞ்சு வந்தாச்சா பெரிய மேடம், அப்படியாச்சுன்னா வந்து வீட்டுல இருக்கிற மீட்டிங்கையும் கவனிங்க, சமைக்காம கிடக்கு, இங்கேயும் நிறைய வேலை இருக்கு என்றார். நான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக அறைக்கு சென்று என் பையை வைத்துவிட்டு நேராக சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே இரவு சமையல் தொடங்கவே இல்லை. சோர்வையும் பொருட்படுத்தாமல் சமைக்க தொடங்கினேன். ஆனால் அன்றுதான் முதல் முறையாக என் மனதிற்குள் ஒரு கேள்வி எழுந்தது. குடும்பத்திற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் என் உழைப்பிற்கும் உணர்வுகளுக்கும் இந்த வீட்டில் மரியாதையே இல்லையா? எல்லாவற்றிற்கும் நானே குற்றவாளியாக்கப்படுகிறேனே. ஆனாலும் குடும்பத்தில் சண்டை வேண்டாம் என்பதற்காக என் வேதனையை மனதிற்குள்ளேயே விழுங்கிக் கொண்டேன். வரப்போகும் பெரிய புயலின் சிறிய தொடக்கம்தான் இது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. வாழ்க்கையில் எவ்வளவுதான் சூறாவளி அடித்தாலும் நமக்கென்று ஒரு இலக்கும் கனவும் இருந்தால் எந்த பாதையையும் கடந்து விடலாம் என்பார்கள். எனக்கும் அப்படி ஒரு கனவு இருந்தது. ஒவ்வொரு மாதமும் என் சம்பளம் வந்ததும் வீட்டின் நிலைமையை யோசித்து மிக துல்லியமாக ஒரு கணக்கு போடுவேன். அன்றாட வீட்டு செலவுகளுக்காக எந்த யோசனையுமின்றி மாதந்தோறும் 50,000 ரூபாயை என் மாமியார் சிவகாமியின் கையில் அப்படியே கொடுத்து விடுவேன். மீதம் இருக்கும் பணத்தை என் சொந்த வங்கி சேமிப்பு கணக்கில் கவனமாக போட்டு வைப்பேன். வாழ்க்கையில் என்னத்தான் புயல் அடித்தாலும் புயலுக்கு பின் ஒரு கூரை போல என் சொந்த உழைப்பில் என் பெயரில் ஒரு பிளாட் வாங்க வேண்டும் என்பது நான் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்தே வளர்த்து வந்த ஒரு நீண்ட நாள் கனவு. எதிர்காலத்தில் யாரிடமும் கையேந்தாமல் யாருக்கும் சுமையாக மாறாமல் எனக்கென்று ஒரு முகவரி இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து பார்த்து சேமித்து வந்தேன். உண்மையில் நான் கொடுக்கும்
50,000 ரூபாய் என்பது எங்கள் குடும்பத்திற்கு தாராளமான ஒரு தொகை. வீட்டில் நாங்கள் அதிகம் பேர் இல்லை. நாத்தனார் ரித்தி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய படிப்பு செலவும் கல்லூரி ஃபீஸும் தான் பெரிய செலவாக இருந்தது. தவிர மாமியார் சிவகாமிக்கு அடிக்கடி உடல் நலம் குன்றுவதால் அவருடைய இரத்த அழுத்த மாத்திரைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை செலவுகள் இருந்தன. இவை அனைத்தையும் சேர்த்தாலும் 50,000 ரூபாயில் ஒரு குடும்பத்தை மிகவும் வசதியாக நடத்த முடியும். ராகவ் வேலை இல்லாமல் இருக்கும் இந்த சமயத்தில் பணத்தை பற்றிய கவலை அவருக்கு இருக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் தான் நான் தாராளமாக கொடுத்து வந்தேன். ஆனால் என் மைத்துனன் வினோத்தின் கதை வேறு மாதிரி இருந்தது. அவன் எந்த நிலையான வேலைக்கும் போவதில்லை. ஆனால் 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போவதாக பெரிய கனவுகளோடு வந்து நிற்பான். ஆன்லைன் பிசினஸ் பண்ண போறேன் அண்ணி, துணிக்கடை வைக்க போறேன், ஃப்ரெண்டோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ண போறேன் என்று அடுக்குவான். சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த திட்டங்களில் அவன் தன் சொந்த பணத்தை ஒரு பைசா கூட போட மாட்டான். ஒவ்வொரு முறையும் மாமியார் சிவகாமி ராகவனிடம் சொல்லி அவனுக்கு பணம் வாங்கி தருவார். தம்பி தானேடா, இந்த தடவை நிச்சயம் பொழைச்சுப்பான், காசு கொடு என்பார். ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே வினோத் தொடங்கிய தொழில் மூடு விழா காணும். போட்ட பணம் மொத்தமும் தண்ணீரில் கரைத்த பெருங்காயமாகிவிடும். மீண்டும் அடுத்த புதிய ஐடியாவோடு வந்து நிற்பான். ஆரம்பத்தில் இதை பற்றி நான் பெரிதாக யோசிக்கவில்லை. ஆனால் நான் வீட்டிற்கு மாதந்தோறும் 50,000 ரூபாய் கொடுக்க தொடங்கிய பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. வினோத் ராகவிடம் பணம் கேட்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டான். காரணம், மாமியாரிடம் இப்போது தாராளமாக பணம் புழங்கியது. நான் கொடுக்கும் பணத்தில் இருந்து மாமியாரே வினோத்தின் அரைகுறை தொழில்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தொடங்கினார். இதை பின்னர் தான் நான் புரிந்து கொண்டேன். என்றாலும் வீட்டின் அமைதி கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக நான் இதை பற்றி கேள்வி எதுவும் கேட்காமல் அமைதியாகவே இருந்தேன். ஆனால் போக போக மாமியார் சிவகாமியின் போக்கில் ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மாதத்தின் முதல் தேதியில் சொன்னபடி 50,000 ரூபாயை அவர் கையில் தவறாமல் கொடுத்து விடுவேன். ஆனால் மாத நடுவிலேயே, அதாவது 15 அல்லது 20ஆம் தேதிக்கெல்லாம் அவர் என் அறைக்கு வந்து விடுவார். முகத்தை செல்லமாக கடுகடுக்க வைத்து கொண்டு, தன்யா, இன்னும் ஒரு 10,000 ரூபாய் இருந்தா குடுமா, மளிகை சாக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாசம் செலவு கைமீறி போயிருச்சு என்பார். ஆரம்பத்தில் நிஜமாகவே செலவாகி இருக்கும் என்று நினைத்து நான் உடனே கொடுத்து விட்டேன். ஆனால் இதுவே ஒவ்வொரு மாதமும் தொடர் கதையானது. ஒரு நாள் பொறுமையோடு, அத்தை தப்பா நினைச்சுக்காதீங்க, போன வாரம் தானே 50,000 ரூபாய் கொடுத்தேன், அதுக்குள்ள அவ்வளவு பணமும் எப்படி செலவாச்சு? வீட்டுல பெரிய செலவு எதுவும் இல்லையே என்று மிகவும் பணிவாக கேட்டேன். அவ்வளவுதான். என் வார்த்தை முடிவதற்குள் சிவகாமியின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஏண்டி, பெரிய ஆபீசர்னு திமிரா? குடும்பம் நடத்துற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்? எனக்கு மாத்திரை வாங்கணும், டாக்டர் கிட்ட போகணும், ரித்திக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், கரண்ட் பில் வருது, காசு எப்படி போகுதுன்னே தெரியல, உன்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு வழக்கு சொல்லணுமா என்று கத்த தொடங்கிவிட்டார். அவர் குரல் உயருவதை கண்டு நான் உடனே அமைதியாகிவிட்டேன். அவருடைய மனதை காயப்படுத்த விரும்பாமல் பேசாமல் என் பையில் இருந்து பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து விட்டேன். ஆனால் அன்றுதான் என் மனதில் முதல் முறையாக ஒரு மெல்லிய சந்தேகத்தின் நிழல் படிந்தது. கணக்கு வழக்குகளை நன்கு அறிந்த எனக்கு தெரியும், இந்த குடும்பத்திற்கு 50,000 ரூபாயே அதிகம் எனும் போது கூடுதல் பணம் எங்கே போகிறது? யாரோ என்னிடம் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவானது. ஆனாலும் குடும்பத்தின் மீதுள்ள மரியாதையாலும் அன்பினாலும் நான் யாரையும் சந்தேகப்பட விரும்பவில்லை. என்ன நடந்தாலும் என் பிளாட் வாங்கும் கனவிற்கான சேமிப்பை மட்டும் நான் நிறுத்தவே இல்லை. இந்த சின்ன சின்ன பொருளாதார குழப்பங்கள் எதிர்காலத்தில் என் வாழ்க்கையே உழுக்க போகும் ஒரு பெரிய சதியின் தொடக்கம்தான் என்பதை நான் அப்போது உணர தவறிவிட்டேன். மாதங்கள் உருண்டோடின. வீட்டின் செலவுகள் அதிகரித்து கொண்டே போவதாக மாமியார் சிவகாமி அடிக்கடி வந்து கூடுதல் பணம் கேட்டாலும் என் நீண்ட நாள் கனவான பிளாட் வாங்கும் லட்சியத்திலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. என் அன்றாட செலவுகளை சுருக்கி சிறுக சிறுக சேர்த்த பணம், திருமணத்திற்கு முன்பில் இருந்தே என் சேமிப்பு கணக்கில் வைத்திருந்த தொகை எல்லாமே சேர்ந்து என் வங்கி கணக்கில் ஒரு கணிசமான தொகையாக சேர்ந்திருந்தது. இறுதியாக என் கனவை நனவாக்கும் அந்த இனிய
தருணம் வந்தது. அலுவலக விடுமுறை நாட்களில் நகரத்தின் பல பகுதிகளுக்கு நேரில் சென்று பல பிளாட்களை பார்த்து வந்தேன். சில வீடுகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்தன. சில வீடுகள் அமைந்திருந்த இடம் எனக்கு பிடிக்கவில்லை. தீவிர தேடலுக்கு பிறகு நகரத்தின் வெளிப்பகுதியில் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு அமைதியான பகுதியில் 20 லட்சம் ரூபாயில் ஒரு அழகான 2 BHK பிளாட் எனக்கு மிகவும் பிடித்து போனது. 2 படுக்கை அறைகள், விசாலமான ஒரு ஹால், நவீன சமையலறை, 2 கழிப்பறைகள் மற்றும் ஒரு சிறிய பால்கனி. அந்த பால்கனியில் நின்றால் காலையில் இதமான இளம் வெயிலும் மாலையில் தென்றல் காற்றும் வீசும். சுற்றிலும் இன்னும் நிறைய காலி இடங்களும் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் சாலைகளும் இருந்தன. அந்த வீட்டின் பத்திரப்பதிவு முடிந்து முதல் சாவி என் கைக்கு வந்த அந்த தருணத்தில் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அது யாருடைய தயவிலும் வந்ததல்ல, யாருடைய பிச்சையும் அல்ல. என் சொந்த வியர்வை, என் உழைப்பு, என் சேமிப்பு ஆகியவற்றால் நான் மட்டுமே உருவாக்கிய என் சொந்த முகவரி. அந்த இடத்தை எனக்கு காட்டிய புரோக்கர், மேடம், இப்பவே இந்த ஏரியா நல்லா வந்துட்டு இருக்கு. இன்னும் 2-3 வருஷத்துல இங்க நிறைய பெரிய பெரிய சொசைட்டிகள் வரப்போகுது. இந்த விலைக்கு இந்த பிளாட் கிடைச்சது பெரிய விஷயம். எதிர்காலத்துக்கு இது ஒரு மிக சிறந்த முதலீடு என்று பாராட்டினார். பத்திரப்பதிவு முடிஞ்சதும் காலியாக இருந்த அந்த வீட்டிற்குள் முதலாக தனியாக அடியெடுத்து வைத்தேன். ஒவ்வொரு அறையாக மெல்ல நடந்து சென்று பார்த்தபோது என் முகத்தில் புன்னகை பூத்தது. என்றாவது ஒரு நாள் இந்த வீட்டை என் விருப்பப்படி வண்ணங்கள் பூசி பால்கனியில் சிறிய செடிகள் வைத்து அழகாக அலங்கரிக்க வேண்டும். வாழ்க்கையில் மிகவும் சோர்வடையும் நாட்களில் இங்கு வந்து அமைதியாக ஒரு கப் டீ குடிக்க வேண்டும் என்றெல்லாம் என் மனதிற்குள் ஆசைகள் சிறகடித்தன. அந்த மகிழ்ச்சியான செய்தியை முதலில் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அது என் அண்ணன் கார்த்திகிடம் மட்டும்தான். எனக்கு சொந்தமாக அம்மா அப்பா இருவருமே இல்லை. அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னை ஒரு தங்கையாக மட்டுமின்றி தன் சொந்த குழந்தையை போல தோளில் தூக்கி வளர்த்தவர் என் அண்ணன் கார்த்திக் தான். திருமணத்திற்கு பிறகும் கூட 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது போன் செய்து, தன்யா நல்லா இருக்கியாடா, உனக்கு எதுவும் உதவி வேணுமா என்று கேட்க தவறாத அன்பானவர். எனக்கு அவர் வெறும் அண்ணன் மட்டுமல்ல, தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் தெய்வம். உடனே அவருக்கு போன் செய்தேன். அவர் போனை எடுத்ததும், பூரிப்போடு, அண்ணா, இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நான் என் சொந்த உழைப்புல, என் சொந்த சம்பளத்துல முதல் பிளாட் வாங்கிட்டேனா என்றேன். மறுமுனையில் சில வினாடிகள் அமைதி நிலவியது. பிறகு என் அண்ணனின் குரல் நெகிழ்ச்சியில் தழுதழுத்தது. நிஜமாவாடா தன்யா? எனக்கு உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. உன்னோட உழைப்பை நீ மட்டுமே நம்புன. இன்னைக்கு அதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அம்மா அப்பா மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா உன்னை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று உணர்ச்சி வசப்பட்டார். அண்ணன் கூறிய வார்த்தைகள் என் மனதை நெகிழ வைத்தன. நான் சீக்கிரமே வந்து உன் புது வீட்டை பார்க்கிறேன்டா என்று வாழ்த்தினார். அதன் பின் வீட்டிற்கு வந்து மாமியார், கணவர் ராகவ் மற்றும் குடும்பத்தினரிடம் இந்த விஷயத்தை கூறினேன். நான் என் சேமிப்பில் ஒரு பிளாட் வாங்கி இருக்கேன் என்று சொன்னதும் மாமியார் சிவகாமி தன் முகத்தில் ஒரு செயற்கை புன்னகையை வரவழைத்து கொண்டு, ரொம்ப நல்ல விஷயமா, கடவுள் உன்னை இன்னும் மேல கொண்டு வரட்டும் என்றார். ராகவும், எனக்கு தெரியும் தன்யா, நீ கண்டிப்பா உன் கனவை நனவாக்குவேன்னு என்று வாழ்த்தினார். வினோத்தும் ரித்தியும் கூட, அண்ணி, எங்களை எப்போ புது பிளாட்டுக்கு கூட்டிட்டு போக போறீங்க என்று கேட்டார்கள். வீடே மகிழ்ச்சியில் திளைப்பது போலதான் வெளிப்புறத்திற்கு தெரிந்தது. என் உழைப்பை கண்டு குடும்பமே பெருமைப்படுகிறது என்று நினைத்து நானும் மனதார மகிழ்ந்தேன். ஆனால் அந்த போலி சிரிப்புகளுக்கும் வாழ்த்துகளுக்கும் பின்னால் என் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகும் மிக பெரிய ஒரு சதியும் துரோகமும் ஒளிந்திருக்கிறது என்பதை நான் அப்போது கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. நான் பிளாட் வாங்கிய அந்த சம்பவத்திற்கு பிறகு எங்கள் வீட்டில் ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழத் தொடங்கியது. குறிப்பாக என் மைத்துனன் வினோத்தின் சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றம் எனக்கு வியப்பளித்தது. முன்பெல்லாம் நான் வேலைக்கு செல்வதையே அவன் அத்தனை வெறுப்போடு பார்ப்பான். பொம்பளைங்க வீட்டுல இருந்து குடும்பத்தை கவனிக்காம எதுக்கு வெளியே போய் வேலை செய்யணும் என்று முகத்தை முறைத்து கொண்டு முணுமுணுப்பவன் இப்போது முற்றிலும் தலைகீழாக மாறி இருந்தான். நான் மாலை அலுவலகத்திலிருந்து சோர்வாக வீட்டிற்குள் நுழைந்ததும் ஓடி வந்து அன்போடு வரவேற்பான். அண்ணி, ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? தண்ணி கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு ஒரு
கப் டீ போட்டு தரட்டுமா அண்ணி என்று பாசத்தை கொட்டுவான். ஒரு மனிதனின் குணம் ஒரே நாளில் இப்படி தலைகீழாக மாறுவது எனக்குள் லேசான சந்தேகத்தையும் விசித்திரமான உணர்வையும் ஏற்படுத்தியது. ஒருவேளை நான் கஷ்டப்பட்டு உழைத்து பிளாட் வாங்கியதை பார்த்து என் உழைப்பின் அருமை அவனுக்கு இப்போது புரிந்திருக்குமோ என்றுதான் என் அறியாமையில் நான் நினைத்து கொண்டேன். வேலை பளுவின் நடுவே அந்த சந்தேகத்தை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என் இயல்பு வாழ்க்கையை தொடர்ந்தேன். ஆனால் அந்த அமைதி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. சில நாட்களிலேயே என் மாமியார் சிவகாமியின் உடல்நிலை திடீரென மோசமடைய தொடங்கியது. ஆரம்பத்தில் வயது மூப்பின் காரணமாக ஏற்படும் பலவீனம் அல்லது இரத்த அழுத்த பிரச்சனை என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் போக போக அவருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட தொடங்கியது. திடீரென தலை சுற்றி சோபாவில் அப்படியே உட்கார்ந்து விடுவார். காரணமே இல்லாமல் வாந்தி எடுப்பார். சில நேரங்களில் நடக்கும் போது நிலை தடுமாறி கீழே விழ பார்ப்பார். நாங்கள் எத்தனையோ முறை அவரை ஓய்வெடுக்க சொல்லியும் அவருடைய நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நிலைமை கைமீறி போவதைக் கண்டு என் கணவர் ராகவ் அவரை ஒரு பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். முதலில் மருத்துவர் சில சாதாரண பரிசோதனைகளை செய்து பார்த்தார். ஆனால் அந்த அறிக்கைகளை பார்த்ததும் அவருக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது. உடனே மூளை பகுதியில் விரிவான சில ஸ்கேன் பரிசோதனைகள் எடுத்தாக வேண்டும் என்று கூறிவிட்டார். அடுத்த 2 நாட்கள் வீடே மரண அமைதியில் மூழ்கி இருந்தது. நான் தினமும் அலுவலகத்தில் இருந்தாலும் என் மனம் முழுவதும் வீட்டிலேயே தான் கிடந்தது. வேலை முடிந்ததும் பதற்றத்தோடு வீட்டிற்கு ஓடி வந்து ராகவ் அத்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சா என்று விசாரித்து கொண்டே இருப்பேன். ஆனால் இன்னும் வரல தன்யா, நாளைக்கு தரேன்னு சொல்லி இருக்காங்க என்ற பதில் தான் வந்து கொண்டிருக்கும். 2 நாட்கள் கழித்து வழக்கம் போல் நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன். கதவை திறந்து உள்ளே நுழைந்த கணத்திலேயே வீடே இருண்டு ஒருவித பயங்கரமான மௌனத்தில் மூழ்கி இருப்பதை உணர்ந்தேன். ஹாலில் விளக்குகள் கூட போடப்படவில்லை. நடு ஹாலில் உள்ள சோபாவில் என் கணவர் ராகவ் 2 கரங்களாலும் தலையை தாங்கியபடி உடைந்த நிலையில் உட்கார்ந்திருந்தார். மைத்துரன் வினோத் மூலையில் பேச்சற்று சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். நாத்தனார் ரித்தியின் கண்கள் அழுது வீங்கி சிவந்திருந்தன. அந்த காட்சியை கண்டதும் என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று விட்டது போல் இருந்தது. கையில் இருந்த பையை கீழே போட்டுவிட்டு பதறி அடித்து கொண்டு ராகவின் அருகில் ஓடினேன். ராகவ், என்ன ஆச்சு? எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? அத்தைக்கு என்ன ஆச்சு? ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன வந்துச்சு என்று குரல் நடுங்க கேட்டேன். ராகவ் மெதுவாக தன் தலையை நிமிர்த்தி என்னை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவர் குரல் மிகவும் தழுதழுத்தது. நெஞ்சை பிளப்பது போல் வெளிப்பட்டது. ரிப்போர்ட் வந்துடுச்சு தன்யா. டாக்டர்ஸ் பார்த்துட்டு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க. அம்மா மூளையில ஒரு பெரிய கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. நோய் ரொம்ப முத்திடுச்சாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உடனே ஆபரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுக்கலனா நாம அம்மாவை உயிரோட பார்க்கவே முடியாதுன்னு டாக்டர் கை விரிச்சிட்டாரு தன்யா என்று கூறிவிட்டு ராகவ் வெடித்து அழத் தொடங்கினார். அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்த கணத்தில் என் காலடியில் இருந்த பூமி நழுவி செல்வது போல இருந்தது. தலை சுற்றி மயக்கமே வந்துவிடும் போல் உணர்ந்தேன். ஒரு கணம் என் காதுகள் தவறாக ஏதேனும் கேட்டுவிட்டதோ என்று எனக்குள்ளேயே தவித்து போனேன். என்ன ராகவ் சொல்றீங்க? நிஜமாவா டாக்டர் இப்படி சொன்னாரு என்று அதிர்ச்சியில் உறைந்து போய் கேட்டேன். ராகவ் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக தலையசைத்தார். அவர் முகத்தில் தெரிந்த அந்த வேதனையும் உடைந்து போன நிலையும் அவர் பொய் சொல்லவில்லை என்பதை எனக்கு அடித்து சொன்னது. ஆனால் அந்த பெரிய சோகத்தின் பின்னணியிலும் மாமியார் சிவகாமியின் நோயை சாக்காக வைத்து அந்த குடும்பமே என் வாழ்க்கையை நாசமாக்க போகும் ஒரு கொடூரமான நாடகத்தை தொடங்கி இருக்கிறது என்பதை நான் அப்போது கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அந்த வார்த்தையை கேட்ட கணத்தில் என் காலடி மண் மொத்தமாக சரிவது போல் இருந்தது. வார்த்தைகள் தொண்டையிலேயே அடைத்து கொள்ள அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் சில நொடிகள் அப்படியே உறைந்து நின்றேன். பிறகு மெல்ல தன் நினைவு வந்து ஓடி சென்று மாமியார் சிவகாமியின் அறையை பார்த்தேன். அவர் கட்டிலில் மிகவும் பலவீனமாக படுத்திருந்தார். அறைக்குள் வெளிச்சம் குறைவாக இருந்தது. அவருடைய முகம் வெளிர் நிறமாக மாறி இருந்தது. என்னை உள்ளே பார்த்ததும் அவர் லேசாக சிரிக்க முயன்றார். ஆனால் அந்த போலி புன்னகைக்கு பின்னால் ஒருவித மரண பயம் வழிவதை என்னால் தெளிவாக பார்க்க முடிந்தது. நான் தட்டு தடுமாறி அவர் அருகில் சென்று அமர்ந்து அவர் கைகளை என் 2 கரங்களாலும் இறுக பற்றி கொண்டேன். அத்தை, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. மனசை தளர
விடாதீங்க. இப்பெல்லாம் மருத்துவத்துறை ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. பெரிய பெரிய நோயெல்லாம் சுலபமாக சரி பண்ணிடுறாங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாம். நாங்க எல்லாரும் உங்க கூடவே இருக்கோம் அத்தை என்று கண்ணீரோடு அவருக்கு ஆறுதல் கூறினேன். என் வார்த்தைகளை கேட்டதும் சிவகாமி அத்தையின் கண்கள் கலங்கின. அவர் வார்த்தையின்றி என் கையை மேலும் இறுக பற்றி கொண்டார். அந்த தருணத்தில் மரணத்தின் பிடியிலிருந்து தப்ப துடிக்கும் ஒரு மனிதர் தனக்கான ஒரு பிடிப்பை தேடுவது போலவே எனக்கு தோன்றியது. அன்று இரவு வீடே சோகத்தில் மூழ்கி இருந்தது. யாருக்கும் ஒரு பருக்கை சோறு கூட தொண்டையில் இறங்கவில்லை. சமையல் அறையில் பாத்திரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சுத்தம் செய்யும் போது கூட என் மனம் சிவகாமி அத்தையை பற்றியே நினைத்து உருகியது. இவ்வளவு சீக்கிரம் இந்த குடும்பத்திற்கு இப்படி ஒரு பெரிய சோதனை வர வேண்டுமா என்று எண்ணி எண்ணி என் நெஞ்சம் கனத்தது. வேலைகளை முடித்துவிட்டு அறைக்கு வந்தேன். ராகவ் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து தலையில் கை வைத்தபடி விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தார். நான் அருகில் சென்றதும் திடீரென அவர் என் இரு கைகளையும் கெட்டியாக பிடித்து கொண்டு என் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தார். ராகவ், என்ன பண்றீங்க? முதல்ல எந்திரிங்க என்று நான் பதறி போய் அவரை தூக்க முயன்றேன். ஆனால் அவர் எழவில்லை. கண்ணீர் கன்னங்களில் வழிந்தோட கதற தொடங்கினார். தன்யா, நான் இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்கவே கூடாதுதான். ஆனா இப்ப என் அம்மாவை காப்பாத்த உன்னால மட்டும் தான் முடியும். ஆபரேஷனுக்கு ரொம்ப பெரிய தொகை கேட்கிறாங்க தன்யா. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. நான் என்ன செய்வேன்? ப்ளீஸ் தன்யா, எப்படியாவது என் அம்மாவை காப்பாத்து என்று கையெடுத்து கும்பிட்டு கதறினார். அவர் நிலையை கண்டு நான் அதிர்ந்து போனேன். ராகவ், முதல்ல பதறாம எந்திரிச்சு உட்காருங்க. எவ்வளவோ பெரிய பிரச்சனையை நாம பார்த்திருக்கோம். முதல்ல மருத்துவ செலவுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க என்றேன். அவரிடம் சேமிப்பு என்று எதுவுமே இல்லை. என் வங்கி கணக்கில் இருந்த சேமிப்பும் இந்த பிரம்மாண்டமான மருத்துவ செலவுக்கு நிச்சயமாக போதாது. இவ்வளவு பெரிய தொகையை இந்த குறுகிய காலத்தில் எப்படி திரட்டுவது என்று யோசித்து என் மனமும் மூளையும் குழப்பத்தில் ஆழ்ந்தபோது எதேச்சியாக என் பார்வை அலமாரியின் மேல் இருந்த அந்த பித்தளை சாவியின் மீது பட்டது. அது சில நாட்களுக்கு முன்புதான் நான் என் சொந்த உழைப்பில் வாங்கிய என் புதிய பிளாட்டின் சாவி. என் நெஞ்சில் ஒரு கணம் மின்னல் வெட்டியது. என் பல வருட கனவு, என் ஒவ்வொரு நாளின் கடின உழைப்பு, சிறுக சிறுக சேர்த்த என் வியர்வை சேமிப்பு எல்லாமே அந்த ஒரு பிளாட்டில் தான் அடங்கி இருந்தது. அதை விற்பதா? என் மனம் ஒரு கணம் தவித்தது. ஆனால் மறுபுறம் ஒரு மனிதரின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. கனவு என்பது உடைந்து போனால் மீண்டும் கூட நாம் உழைத்து கட்டி எழுப்ப முடியும். ஆனால் ஒரு மனிதனின் உயிர் போய்விட்டால் மீண்டும் கொண்டு வர முடியுமா? மாமியார் சிவகாமி என் தாயை போன்றவர் அல்லவா? நான் நொடியும் தாமதிக்காமல் மனதை திடப்படுத்தி கொண்டு ராகவின் தோள்களை பிடித்து தூக்கினேன். ராகவ், நீங்க இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தக்கூடாது. நாளைக்கு காலையிலேயே நான் என் பிளாட்டை விற்க ஏற்பாடு பண்றேன். என் கனவை விட, என் சொந்த வீட்டை விட அத்தையோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பணம் பொருளை அப்புறம் கூட சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மனுஷங்க முக்கியம் என்று தீர்க்கமாக சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டதும் ராகவ் உறைந்து போனார். அவர் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. என் கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டு, தன்யா, நீ மனுஷி இல்லை, தெய்வம். நீ பண்ற இந்த மிகப்பெரிய உதவியை நான் என் ஜென்மத்திற்கும் மறக்கவே மாட்டேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். ஆனால் என் கனவையும் வாழ்க்கையையும் தியாகம் செய்து நான் எடுக்க போகும் இந்த முடிவுக்கு பின்னால் என் அன்பையும் நம்பிக்கையையும் மிதித்து துவைக்க போகும் ஒரு கொடூரமான சதி காத்திருப்பதை நான் அப்போது அறியவே இல்லை. அடுத்த நாள் விடிந்ததும் நான் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. சிவகாமி அத்தையின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அந்த பிளாட்டை எனக்கு காட்டிய புரோக்கருக்கு உடனே போன் செய்தேன். சார், எனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. நான் வாங்கிய அந்த பிளாட்டை உடனடியாக விற்க வேண்டும். உடனடியாக ரொக்கமாக பணம் தரக்கூடிய வாங்குபவர் யாராவது இருந்தால் உடனே சொல்லுங்கள் என்றேன் படபடப்புடன். புரோக்கர் திடுக்கிட்டு போய், என்ன மேடம் சொல்றீங்க? இப்பதானே பத்திரப்பதிவே முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா அந்த பிளாட் 20 லட்சத்துக்கும் மேல தாராளமா போகும். இப்ப அவசரப்பட்டு விற்க போனா அவங்களோட அவசரத்தை பயன்படுத்தி அடிமாட்டு விலைக்கு தான் கேட்பாங்க. யோசிச்சு முடிவு பண்ணுங்க மேடம் என்று எச்சரித்தார். எனக்கு
லாப நஷ்டத்தை பத்தியெல்லாம் யோசிக்க நேரமில்லை சார். என் மாமியாருக்கு மூளையில் கட்டி இருக்கு. அவங்களுக்கு அவசரமா ஆபரேஷன் பண்ணணும். எனக்கு காசு தான் இப்ப முக்கியம். உடனே பணத்தை கைமாற்றக்கூடிய ஒரு நல்ல கஸ்டமரை பாருங்க என்று உறுதியான குரலில் கூறிவிட்டேன். என் சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட புரோக்கரும் உடனடியாக முயற்சிகள் எடுத்தார். 2 நாட்களுக்குள் ஒரு வாங்குபவர் கிடைத்தார். ஆனால் என் அவசரத்தையும் நிர்பந்தத்தையும் பயன்படுத்தி கொண்ட அவர் சந்தை மதிப்பில் 20 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள என் கனவு பிளாட்டை வெறும் 15 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடித்தார். ஒரே அடியில் எனக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டம். சார் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் அந்த பிளாட்டை வேறு ஒருவர் பெயருக்கு மாற்றி கையெழுத்திட்ட போது என் நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருந்தது. என் சிறுக சிறுக சேர்த்த வியர்வை, என் எதிர்கால கனவு எல்லாமே என் கண் முன்னாலேயே பறி போனது. ஆனாலும் ஒரு குடும்பத்தின் உயிரை காப்பாற்ற போகிறோம். மனித உயிரை விட பணம் பெரிதல்ல என்று என் மனதை தேற்றிக் கொண்டேன். ஆபரேஷன், மருத்துவமனை செலவுகள் மற்றும் மருந்துகளுக்கு மொத்தம் 22 லட்சம் ரூபாய் தேவைப்படும் என்று ராகவ் கூறியிருந்தார். பிளாட்டை விற்றதன் மூலம் 15 லட்சம் ரூபாய் கிடைத்தது. என் வங்கி கணக்கில் மிச்சம் இருந்த சேமிப்பு பணத்தை சேர்த்தும் தொகை முழுமையடையவில்லை. வேறு வழியின்றி கல்லூரி காலத்தில் இருந்தே எனக்கு அறிமுகமான என் பழைய நண்பன் ஒருவனுக்கு போன் செய்து நிலைமையை விளக்கினேன். நிலைமையின் ஆபத்தை புரிந்து கொண்ட அவனும் மறு பேச்சின்றி மீதி தொகையை கடனாக கொடுத்து உதவினான். எப்படியோ அலைந்து திரிந்து இரத்த கண்ணீர் சிந்தி முழுதாக 22 லட்சம் ரூபாயை திரட்டிவிட்டேன். பணம் கைக்கு வந்த கணமே ஒரு கணம் கூட தாமதிக்காமல் பணப்பையை தூக்கி கொண்டு நேராக மருத்துவமனைக்கு ஓடினேன். அங்கே தீவிர சிகிச்சை பிரிவின் வெளியே ராகவ் தலையில் கை வைத்தபடி கவலையோடு அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகில் சென்று அந்த பணப்பையை அவர் கையில் வைத்தேன். ராகவ், இதோ முழுசா 22 லட்சம் ரூபாய் இருக்கு. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காதீங்க. அத்தைக்கு ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் உடனே கவனியுங்கள் என்றேன் மூச்சிரைக்க. ராகவ் நடுங்கும் கரங்களால் அந்த பையை திறந்து பார்த்தார். அவருக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வியப்பும் அதிர்ச்சியும் நிறைந்த விழிகளோடு என்னை நிமிர்ந்து பார்த்தார். தன்யா, நீ வெறும் மனுஷி இல்லம்மா, நிஜமாவே தெய்வம். எங்களை இந்த நிலைமையில இருந்து காப்பாத்திட்ட என்று உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வடித்தார். அங்கே நின்றிருந்த நாத்தனார் ரித்தியும் ஓடி வந்து என்னை ஆசையோடு கட்டி அணைத்து கொண்டு அழுது கொண்டே நன்றி கூறினாள். அன்றே சிவகாமி அத்தை முறைப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கான அனைத்து பூர்வாங்க பரிசோதனைகளும் தீவிரமாக தொடங்கின. ஆனால் என் தியாகத்தையும் அன்பையும் கண்டு உருகியது போல் நடித்த அந்த முகம் எனக்கு பின்னால் எவ்வளவு பெரிய கொடூரமான துரோகத்தை செய்ய காத்திருக்கிறது என்பதை நான் அப்போது சிறிதும் உணரவில்லை. மருத்துவமனையின் அந்த நீண்ட நடைபாதையில் பதற்றத்தோடு காத்திருந்தோம். வினாடிகளும் நிமிடங்களும் மணி நேரங்களாக நகர்ந்தன. அறுவை சிகிச்சை கூடத்தின் வாசலில் இருந்த அந்த சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு முறை அந்த கதவு திறக்கும் போதும் என் இதயம் தொண்டைக்கு வந்து நிற்கும். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அறுவை சிகிச்சை உடையில் மருத்துவர் வெளியே வந்தார். நாங்கள் அனைவரும் அவரை நோக்கி பதறி அடித்து ஓடினோம். மருத்துவர் தன் முகமூடியை கலற்றி புன்னகைத்தபடியே, பயப்பட ஒண்ணுமில்லை சார், ஆபரேஷன் ரொம்பவே சக்சஸ்ஃபுல். மூளையில இருந்த கட்டியை முழுசா அகற்றிட்டோம். நோயாளி இப்ப ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு. ஆனா உடனே வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இன்னும் சில நாட்கள் தீவிர கண்காணிப்பில் இருக்கணும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் நாங்கள் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். ராகவ் கண்களை மூடி இறைவனுக்கு நன்றி சொன்னார். சில மணி நேரங்களுக்கு பிறகு சிவகாமி அத்தையை சாதாரண வார்டிற்கு மாற்றியதும் அவரை பார்க்க அனுமதித்தார்கள். மெதுவாக அறைக்குள் சென்றேன். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அத்தை பலவீனமாக என்னை பார்த்து புன்னகைத்தார். நான் ஓடி சென்று அவர் கரங்களை பற்றி, அத்தை, பயமெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க ரொம்ப தைரியமானவங்க. சீக்கிரமே நல்லபடியா குணமாகி நாம வீட்டுக்கு போகலாம் என்றேன். அவர் வார்த்தைகளின்றி தன் கண்களால் எனக்கு நன்றி கூறினார். அடுத்த சில நாட்களுக்கு நான் என் அலுவலகத்தில் அவசர லீவு போட்டுவிட்டு முழு நேரமும் மருத்துவமனையிலேயே தங்கி இருந்தேன். மாமியாருக்கு நேரத்திற்கு மருந்து கொடுப்பது, கஞ்சி காய்ச்சி ஊட்டுவது, அவரை கழிப்பறைக்கு அழைத்து செல்வது என அனைத்து பணிவிடைகளையும் ஒரு சொந்த மகளை விடவும் தீவிரமாக நானே பார்த்து கொண்டேன்.
என் அர்ப்பணிப்பை கண்டு மருத்துவமனை செவிலியர்களே என்னை வியப்போடு பார்த்தார்கள். சில நாட்களில் மருத்துவர் அனுமதித்ததும் சிவகாமி அத்தையை மிகவும் பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வந்தோம். வீட்டிற்கு வந்ததும் அனைவரும் என் தியாகத்தை புகழ்ந்து தள்ளினார்கள். தன்யா மட்டும் இல்லனா இன்னைக்கு அம்மா உயிரோடவே இருந்திருக்க முடியாது. தன்யா இந்த வீட்டுக்கு கிடைச்ச மகாலட்சுமி என்று மாமியார் சிவகாமியும் நாத்தனார் வித்தியும் கண்ணீர் மல்க பேசினார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வீட்டில் ஒருவித விசித்திரமான கனத்த அமைதி நிலவ தொடங்கியது. நான் வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போதெல்லாம் ஹாலில் அமர்ந்து தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கும் மாமியார், ராகோ, வினோத் மூவரும் திடீரென பேச்சை நிறுத்துவார்கள். நான் அறைக்குள் சென்றதும் ஒருவரை ஒருவர் விசித்திரமாக பார்த்து கொள்வார்கள். ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை என்னிடமிருந்து மிக கவனமாக மறைப்பது போல தோன்றியது. அத்தைக்கு உடம்பு சரியில்லாததால் குடும்பத்தில் ஏதேனும் கவலை இருக்கும். நாம தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்டு யோசிக்கிறோமோ என்று நினைத்து என் சந்தேகங்களை மனதிற்குள்ளேயே ஒதுக்கி வைத்தேன். வாழ்க்கை மீண்டும் பழையபடி இயல்பு நிலைக்கு திரும்புவது போலத்தான் வெளிப்புறத்திற்கு தோற்றம் அளித்தது. ஆனால் என் அன்பையும் தியாகத்தையும் முதலாக வைத்து எனக்கு பின்னால் அவர்கள் பின்னே இருந்த துரோக வலை எவ்வளவு கொடூரமானது என்பது அன்று இரவு வரை எனக்கு தெரியவே தெரியாது. அன்று இரவு வீடே வழக்கத்திற்கு மாறான ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இருப்பது போல தோன்றியது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். சிவகாமி அத்தையும் நல்ல உடல் நலத்தோடு இயல்பாக பேசுவது போல நடித்தார். சாப்பிட்டு முடித்ததும் நான் வழக்கம் போல் சமையல் அறைக்கு சென்று அனைவருக்கும் சூடாக தேநீர் போட்டு கொடுத்துவிட்டு என் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க போனேன். நீண்ட நாள் உழைப்பும் கடந்த சில நாட்களாக மருத்துவமனையிலும் வீட்டிலும் ஓய்வில்லாமல் உழைத்த சோர்வும் என்னை அழுத்த தொடங்கின. கட்டிலில் படுத்த சில நிமிடங்களிலேயே என் தொண்டை வறண்டு கடுமையான தாகம் எடுத்தது. மேஜையின் மீது இருந்த தண்ணீர் பாட்டிலில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லை. அதனால் அமைதியாக கதவை திறந்து தண்ணீர் குடிப்பதற்காக மீண்டும் சமையலறையை நோக்கி நடந்தேன். இரவு நேரத்தின் நிசப்தத்தில் என் காலடி சத்தம் கூட கேட்காதவாறு மெல்ல ஹாலை கடக்க முயன்றேன். அப்போது சிவகாமி அத்தையின் அறையிலிருந்து பலத்த சிரிப்பொலியும் கேலி பேச்சுகளும் அரைகுறையாக கேட்டன. இவ்வளவு நடுநிசியில் எல்லாரும் தூங்காமல் என்ன பேசுகிறார்கள் என்று எதேச்சியாக அந்த அறை கதவின் வழியே எட்டி பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சியும் என் காதில் விழுந்த அந்த வார்த்தைகளும் என் ரத்தத்தை அப்படியே உறைய வைத்தன. என் மைத்துனன் வினோத் சோபாவில் சாய்ந்து அமர்ந்து உறக்க சிரித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான். செம டிராமாமா, அந்த லூசுக்கு சின்ன சந்தேகமே வரல. அசால்ட்டா 22 லட்சத்தை கலட்டிட்டா. உண்மையிலேயே உங்களுக்கு மூளையில பெரிய கட்டி வந்து ஆபரேஷன் நடந்துச்சுன்னு இன்னும் அந்த முட்டாள் நம்பிட்டு இருக்கா என்றான் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல். அருகில் அமர்ந்திருந்த நாத்தனார் வித்தியும் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தபடி, ஆமாமா அண்ணி உங்களை உண்மையிலேயே சாக போற நோயாளின்னு நினைச்சு ஓடி ஓடி பணிவிடை பண்றதையும் கண்ணீர் விடுறதையும் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பை அடக்கவே முடியல என்றால் ஏளனமாக. அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்த கணத்தில் என் இதய துடிப்பு ஒரு கணம் நின்றே விட்டது போல் இருந்தது. சுற்றி இருந்த உலகம் சுழல்வது போல தோன்ற பக்கத்தில் இருந்த சுவரை பிடித்து கொண்டு அதிர்ச்சியில் உறைந்து நின்றேன். கடவுளே, இது நான் காணும் கனவா இல்லை கொடூரமான நிஜமா? என் உடம்பெல்லாம் நடுங்க தொடங்கியது. அப்போது மாமியார் சிவகாமியின் குரல் மிக தெளிவாக கேட்டது. விடுங்கடி, அந்த போலி ஹாஸ்பிட்டல் டாக்டர்ல இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட் ரெடி பண்ணின ஆளு வரைக்கும் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து வாயை மூடியாச்சு. இனிமேல் எந்த டாக்டரும் நம்மை காட்டி கொடுக்க மாட்டாங்க. நாம ரொம்ப சேஃப். அவ கஷ்டப்பட்டு சேர்த்த மொத்த பணமும் அந்த புது பிளாட்டும் இப்ப நம்ம கைக்கு வந்துடுச்சு என்று கொடூரமான வில்லத்தனத்தோடு சிரித்தார். அடுத்ததாக என் கணவன் ராகவின் குரல் கேட்டது. அது என் நெஞ்சில் கூரான ஈட்டியாய் பாய்ந்து என் நம்பிக்கையை துண்டு துண்டாக நறுக்கியது. ராகவ் மிகவும் அலட்சியமான குரலில் தன் தம்பியிடம் சொன்னான், டேய், மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற பொண்டாட்டி எனக்கு இருக்கும்போது நான் எதுக்குடா வேர்வை சிந்தி வேலைக்கு போகணும்? எனக்கு கம்பெனியில எந்த பிரச்சனையும் இல்லடா, சம்பளமும் நிக்கும்ல. வேலையை பறி கொடுத்துட்டதா டிராமா போட்டுட்டு வீட்டுல இருந்தா தானே அவ இன்னும் பயந்து கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா. நாம ஜாலியா அவ சம்பளத்துல காலத்தை ஓட்டலாம். இதை கேட்டதும் அறையில் இருந்த அனைவரும் கை கொட்டி விழுந்து விழுந்து சிரித்தார்கள். என் கணவன், நான் என் உயிராக நேசித்த என் கணவன் தன் குடும்பத்தோடு சேர்ந்து என் அன்பையும் உழைப்பையும் இப்படி மிதித்து துவைப்பான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என் உழைப்பில் வந்த 22 லட்சம் ரூபாய் பணம், என் பல வருட கனவான சொந்த பிளாட், நான் சிந்திய வியர்வை, என் தியாகம் எல்லாமே இந்த கொடூர அரக்கர்களின்
நாடகத்திற்கு இரையாகிவிட்டது என்பதை உணர்ந்த கணத்தில் என் கண்களில் இருந்து சுடு கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. ஆனால் அதே கணத்தில் என் வேதனை மெல்ல மெல்ல கொழுந்துவிட்டு எரியும் பயங்கரமான ஆத்திரமாகவும் ஆளுமையாகவும் மாறத் தொடங்கியது. எந்த கணவனுக்காக என் வாழ்நாள் கனவான பிளாட்டை விற்றேனோ, எந்த மாமியாருக்காக இரவு பகலாக கண்ணீர் சிந்தி பணத்தை திரட்டினேனோ, அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை இவ்வளவு கொடூரமாக ஏமாற்றி இருக்கிறார்கள். ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேற்றி என் அன்பையும் தியாகத்தையும் முதலாக வைத்து என் உழைப்பு செல்வத்தை பறித்திருக்கிறார்கள். அந்த வினாடியில் என் நெஞ்சில் எழுந்த வேதனை மொத்தமும் எரிமலை என வெடித்தது. என்னால் என் கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாமல் அந்த அறை கதவை ஓங்கி தள்ளி திறந்தேன். கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நால்வரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அங்கே கண்கள் சிவக்க ஆத்திரத்தில் நடுங்கிக் கொண்டு நிற்கும் என்னை பார்த்ததும் நால்வரின் முகத்திலும் ரத்தம் சுண்டி போனது. சில வினாடிகளுக்கு முன்பு வரை இருந்த கொடூரமான சிரிப்பும் ஏளனமும் நொடியில் காற்றில் பறக்க அந்த அறைக்குள் மயான அமைதி நிலவியது. என் கண்கள் பொங்கி வழிந்த கண்ணீரோடு எரிய என் நரம்புகள் புடைக்க நடுங்கும் குரலில் கத்தினேன். ஏண்டா அப்படி பண்ணீங்க? மனுஷங்களாடா நீங்க? காசு வேணும்னா பிசினஸ் பண்ணணும்னா என்கிட்ட நேரா கேட்டிருக்கலாமேடா. எதுக்குடா என் அன்பையும் நம்பிக்கையையும் வச்சு இப்படி ஒரு அசிங்கமான நாடகத்தை ஆடுனீங்க? என் கனவை அழிச்சு என் வியர்வை சிந்திய சேமிப்பை மொத்தமா பறிச்சு என்னை பிச்சைக்காரியாக்கிட்டீங்களடா. என் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராகவ் தன் போலி முகமூடியை மாட்டி பதற்றத்தோடு அருகில் வந்தான். தன்யா, தன்யா அமைதியா இரு. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நாங்க சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேள் என்று என் தோளை தொட வந்தான். சீ, தொடாதே என்னை. உன் அசிங்கமான கையால என்னை தொடாதே என்று அவன் கையை ஓங்கி தட்டினேன். உன் கண்ணியமான யோகியமான முகத்தையும் நீ ஆடின நாடகத்தையும் என் கண்ணால பார்த்தேன். என் சொந்த காதால கேட்டேன்டா. உங்க எல்லாரோட முகத்திரையும் கிழிஞ்சிருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உங்க 4 பேரையும் உள்ள தள்ளுறேன் என்ற ஆத்திரத்தோடு என் மொபைல் போனை எடுத்தேன். நான் 100க்கு டயல் செய்ய முயன்ற அந்த நொடியில் ராகவின் முகத்தில் இருந்த போலி அமைதி மறைந்து மிருகத்தனம் வெளிப்பட்டது. ஓடி வந்து என் கையை பலமாக பிடித்து முறுக்கி என் மொபைல் போனை பிடுங்கி தூர எறிந்தான். அதே நேரத்தில் வினோத்தும் நாத்தனார் ரித்தியும் ஓடி வந்து என் இரு கைகளையும் பலமாக பிடித்து கொண்டார்கள். என்னை விடுங்கடா யோகிய சிகாமணிகளா, என்னை விடுங்க என்று நான் அவர்களிடம் போராடி கத்தினேன். என் நகங்களால் வினோத்தின் கையை கீறினேன். ஆனால் 3 பேரின் பலத்திற்கு முன்னால் என் தனி மனித போராட்டம் தோற்று போனது. அவர்கள் என்னை இரக்கமின்றி இழுத்து சென்று என் அறைக்குள் ஓங்கி தள்ளினார்கள். நான் நிலை தடுமாறி தரையில் விழுந்தேன். நொடி பொழுதில் கதவை வெளியே சாத்தி பெரிய பூட்டை போடும் சத்தம் கேட்டது. நான் ஓடி சென்று கதவை ஓங்கி தட்டினேன். கதவை திறங்கடா ராகவ், கதவை திற. என்னை இப்படி பூட்டி வச்சு உங்களால தப்பிக்க முடியாது என்று கதறியபடி கத்தினேன். வெளியிலிருந்து மாமியார் சிவகாமியின் கொடூரமான குரல் கேட்டது. கத்துடி, எவ்வளவு வேணும்னாலும் கத்து. இவ கொஞ்ச நாள் சாப்பாடு இல்லாம பட்டினியா கிடந்தாதான் வலிக்கு வருவா. போலீஸுக்கு போவாளோ போலீஸு? உன் போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. இனி இந்த அறையை விட்டு நீ வெளியவே வர முடியாதுடி. அவர்களின் சதி வலைகளுக்குள் நான் முற்றிலுமாக சிறைப்பட்டு விட்டேன். இருண்ட அந்த அறைக்குள் என் உடைந்த கனவுகளோடு தனியாக நிற்கதியாய் நின்றேன். அடுத்த 2 நாட்கள் எனக்கு நரகத்தை விட கொடுமையாக அமைந்தன. என்னை அந்த இருண்ட அறைக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்தார்கள். வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி என் மொபைல் போனை பிடுங்கி கொண்டார்கள். உணவோ குடிக்க தண்ணீரோ சரியாக தரவில்லை. நாளெல்லாம் பட்டினி கிடந்த எனக்கு இரவில் கதவை சிறிதளவு திறந்து அரை கிளாஸ் தண்ணீரை மட்டும் உள்ளே வீசிவிட்டு மீண்டும் பூட்டி விடுவார்கள். பசியாலும் தாகத்தாலும் அவர்கள் செய்த அநியாயமான ஏமாற்றத்தாலும் என் உடல் முற்றிலுமாக தளர்ந்து போனது. ஆனால் என் மனதில் இருந்த தைரியமும் போராட்ட குணமும் ஒரு துளி கூட குறையவில்லை. இவர்களிடம் மண்டியிடக்கூடாது. எப்படியாவது இந்த சிறையில் இருந்து தப்பித்து சட்டத்தின் முன் இவர்களின் போலி முகத்திரையை கிழித்து தண்டிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். 3ஆம் நாள் மாலை பூட்டு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. கதவு திறக்கப்பட்டு மாமியார் சிவகாமி, ராகவ், வினோத், ரித்தி என 4 அறைக்குள் வந்தார்கள். மாமியார் சிவகாமி என்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார். பாரா, 2 நாள் பட்டினியா கிடந்தும் இன்னும் திமிரு குறையல. ஏண்டி, நாங்க ஒன்னும் வேணும்னு இந்த நாடகத்தை ஆடல. உன் மைத்துனன் வினோத் பிசினஸ் பண்றேன்னு போய் வெளியில 22 லட்சம் கடன் வாங்கி கடனாளி ஆயிட்டான்.
கடன் கொடுத்தவன், அவனை கொலை பண்ணிடுவேன்னு வீடேறி வந்து மிரட்டினான். உன்கிட்ட விஷயத்தை சொல்லி பணம் கேட்டா நீ கண்டிப்பா தரமாட்டேன்னு தான் இந்த மூளை கட்டி நாடகத்தை ஆடினோம். அந்த டாக்டருக்கும் காசு கொடுத்துதான் பொய் சொல்ல வச்சோம். மரியாதையா அமைதியா குடும்பம் நடத்தினா உனக்கு நல்லது என்றார் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியின்றி. ராகவும் அதையே நியாயப்படுத்தி, ஆமா தன்யா, என் தம்பியை காப்பாத்த வேறு வழி இல்லாம தான் இப்படி பண்ணோம். நீ பேசாம பழையபடி ஆபீஸ் போயிட்டு வீட்டுல இருந்தா நாங்களும் உன்னை எதுவும் பண்ண மாட்டோம் என்றான். நான் அவர்களை அருவருப்போடு பார்த்தேன். பணத்துக்காகவும் ஒரு சோம்பேறிக்காகவும் ஒரு குடும்பமே சேர்ந்து இவ்வளவு கேவலமா நாடகமாடுமா? உங்க அசிங்கமான முகத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடா. உங்களை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் என்று உறுதியான குரலில் சொன்னேன். உன்னை யாரடி வந்து காப்பாத்த போறா? உனக்கு தான் கேட்பார் யாரும் இல்லையே, அனாதையா தானே கிடக்குற என்று மாமியார் எக்காலமிட்டு சிரித்தார். என் கண்கள் ஆத்திரத்தில் பொங்க, எனக்கு என் அண்ணன் இருக்காண்டா, என்னை ஒரு குறை இல்லாம வளர்த்த என் அண்ணன் கார்த்திக் கண்டிப்பா வருவாண்டா என்று சிங்கமென நிமிர்ந்து நின்றேன். இன்னும் 2 நாட்கள் நரக வேதனையில் கடந்தன. என் அண்ணன் கார்த்திக் நான் எங்கிருந்தாலும் தினமும் தவறாமல் இரவு 8 மணிக்கு எனக்கு போன் செய்து பேசிவிடும் வழக்கம் உள்ளவர். ஆனால் கடந்த 2 நாட்களாக என் மொபைல் போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் அவர் கவலை அடைந்து ராகவின் எண்ணிற்கு தொடர்பு கொண்டுள்ளார். ராகவ் மிகவும் சாமர்த்தியமாக, அண்ணே தன்யா ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான மீட்டிங்ல இருக்கானே அண்ணே, அவ டயர்டா வந்து தூங்கிட்டா, அப்புறம் பேச சொல்றேன் என்று மாற்றி மாற்றி பொய் சொல்லி நிலைமையை சமாளித்திருக்கிறான். ஆனால் தொடர்ச்சியாக 3 நாட்களாக என் போன் அணைக்கப்பட்டு இருந்தது. அண்ணனுக்கு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தன்யா எவ்வளவு பெரிய மீட்டிங்கில் இருந்தாலும் எனக்கு ஒரு மெசேஜ் ஆவது அனுப்புவாளே, ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது என்று உணர்ந்தவர் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் நேராக என் புகுந்த வீட்டிற்கே வந்து விட்டார். பூட்டிய அறைக்குள் பலவீனமாக படுத்திருந்த எனக்கு திடீரென நடுகாலில் என் அண்ணனின் குரல் கேட்டது. தன்யா எங்க ராகவ்? 4-5 நாளா போன் பண்ணா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்றீங்க, அவ எங்க? முதல்ல அவளை கூப்பிடுங்க என்று அண்ணன் உரத்த குரலில் சத்தமிட்டார். அண்ணனின் குரலை கேட்டதும் என் உடம்பில் புது ரத்தம் பாய்ந்தது போல் இருந்தது. என் அண்ணன் வந்து விட்டார். ஆனால் நான் அறைக்குள் இருப்பதை அவருக்கு எப்படி உணர்த்துவது? ராகவ் பதற்றத்தோடு, அண்ணே அவ ஆபீஸ் வேலையா அவசரமா பெங்களூருக்கு வெளியூர் போயிருக்கானே, நாளைக்கு நைட்டு வந்துடுவா, வந்ததும் உங்ககிட்ட பேச சொல்றேன் என்று அண்ணாந்து பொய் சொன்னான். அண்ணன் அதை நம்பவில்லை. பொய் சொல்லாதீங்க ராகவ், அவ பெங்களூர் போறதா இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் போவா. எனக்கு ஏதோ தப்பா படுது, நான் உள்ள போய் வீட்டை பார்க்கணும் என்று அண்ணன் அறையை நோக்கி நகர முயன்றார். ஆனால் அதற்குள் சமையல் அறையில் இருந்த வினோத்தும் ஹாலில் இருந்த ராகவும் சேர்ந்து அண்ணனை மறித்து நின்று கொண்டார்கள். என்ன அண்ணே, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இப்படி மரியாதை இல்லாம நுழையிறீங்க? நாங்க உண்மைதானே சொல்றோம், நீங்க முதல்ல கிளம்புங்க, அவ வந்ததும் போன் பண்ண சொல்றோம் என்று மிரட்டுவது போல பேசிய அண்ணனை வெளியே அனுப்பி வைத்தார்கள். என் அண்ணன் ஹாலில் பேசிக் கொண்டிருந்த அந்த தருணத்தில் நான் சத்தம் போட்டு அவரை அழைக்க முயன்றேன். ஆனால் மாமியார் சிவகாமியும் ரித்தியும் என் அறைக்குள் வந்து என் வாயை ஒரு தடித்த துணியால் கட்டி என் கரங்களை இறுக பிடித்து கொண்டார்கள். என்னால் மூச்சு கூட விட முடியாமல் என்று முனக மட்டுமே முடிந்தது. அண்ணனின் காலடி சத்தம் வீட்டை விட்டு வெளியேறும் வரை நான் பட்ட வேதனை சொல்லில் அடங்காது. அண்ணனை ஏமாற்றி அனுப்பிவிட்டோம் என்ற மமதையில் ராகவும் அவன் குடும்பத்தினரும் அறைக்கு வெளியே கை கொட்டி சிரித்தார்கள். பார்த்தியா, உன் அண்ணன் வந்து உன்னை காப்பாத்த போறான்னு குதிச்ச, அவனையும் ஏமாத்தி அனுப்பியாச்சு என்று மாமியார் சிவகாமி என் அறை கதவை தட்டி ஏளனம் செய்தார். அவர்கள் நினைத்து கொண்டார்கள் என் அண்ணன் ஏமாந்து போய்விட்டார் என்று. ஆனால் என்னை பெற்ற தாயை போல புரிந்து கொண்ட என் அண்ணன் கார்த்திக் அத்தனை சுலபமாக ஏமாந்து போகும் முட்டாள் அல்ல என்பதை அவர்கள் அறியவில்லை. என் புகுந்த வீட்டினரின் பொய்யான பேச்சை நம்பி வெளியேறிய என் அண்ணன் கார்த்திக் நேராக என் அலுவலகத்திற்கு சென்று விசாரித்துள்ளார். அங்கே மேலாளரை சந்தித்து கேட்டபோது தன்யா கடந்த 1 வாரமாக அலுவலகத்திற்கே வரவில்லை, மருத்துவ அவசரம் என்று கூறி லீவில் இருக்கிறாள் என்ற அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்தது. அண்ணனுக்கு நிலைமை தெளிவாக புரிந்துவிட்டது. தன் தங்கை ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறாள் என்பதை உணர்ந்தவர் நொடியும் தாமதிக்காமல் நேராக நகரின் முதன்மை காவல் நிலையத்திற்கு சென்றார். இன்ஸ்பெக்டரிடம் அனைத்து விவரங்களையும், என் பிளாட் விற்ற செய்தி முதல் கடந்த சில நாட்களாக என் போன் அணைக்கப்பட்டிருப்பது
வரை அனைத்தையும் புகாராக கொடுத்து காவல்துறையினரை அழைத்து கொண்டு மீண்டும் என் மாமியார் வீட்டிற்கு விரைந்தார். அன்று மாலை என் புகுந்த வீட்டின் முன் திடீரென பல சைரன் முழக்கத்துடன் காவல்துறை வாகனங்கள் வந்து நின்றன. வீட்டின் வெளிக்கதவு ஓங்கி தட்டப்பட்டது. ராகவ் பதற்றத்தோடு கதவை திறந்தான். கதவை வேகமாக தள்ளிக்கொண்டு ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் வீட்டிற்குள் புயல் போல நுழைந்தார்கள். யாரும் அசையக்கூடாது, வீட்டை முழுமையாக சோதனை போடுங்கள் என்ற இன்ஸ்பெக்டரின் கம்பீரமான குரல் நடுகாலில் எதிரொலித்தது. காவல்துறையை கண்டதும் என் மாமியார் குடும்பத்தினர் நால்வரின் முகத்திலும் ரத்தம் சுண்டி போய் மரண பயம் தொற்றிக் கொண்டது. என்ன பேசுவது என்றே தெரியாமல் தடுமாறினார்கள். போலீசார் வீட்டின் ஒவ்வொரு அறையாக சோதனையிட தொடங்கினார்கள். இறுதியாக மூலையில் பூட்டப்பட்டிருந்த என் அறையின் பூட்டை பார்த்து இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வலுத்தது. இந்த அறையின் சாவியை கொடுங்கள் என்று ராகவிடம் அதட்டினார். ராகவ் சாவி இல்லை என்று பொய் சொல்ல முயலவே இன்ஸ்பெக்டர் சற்றும் யோசிக்காமல் தன் கூட வந்த காவலரிடம் கூறி அந்த பெரிய பூட்டை இரும்பு கம்பியால் ஓங்கி அடித்து உடைத்தார். கதவு திறக்கப்பட்டது. இருண்ட அறைக்குள் கை கால்கள் துணியால் கட்டப்பட்டு உதடுகள் உலர்ந்து பலவீனத்தின் உச்சத்தில் அவதியுற்ற நிலையில் இருந்த என்னை பார்த்ததும் என் அண்ணன் கதறிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தார். என் கட்டுகளை அவிழ்த்து என்னை அணைத்து கொண்டு குழந்தை போல அழுதார். தன்யா, உனக்கு ஒன்னும் இல்லையடா, என்னை மன்னிச்சிடுடா தன்யா, உன் அண்ணன் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன்டா என்று அண்ணன் கண்ணீர் வடித்தார். அண்ணனின் தோளில் சாய்ந்த எனக்கு இத்தனை நாட்களாக அடக்கி வைத்திருந்த வேதனை எல்லாம் கண்ணீராக பெருகியது. இன்ஸ்பெக்டர் என்னை மெதுவாக தேற்றி என்ன நடந்தது என்று விசாரித்தார். நான் சற்றும் தயங்காமல் நடந்த அனைத்து கொடூரங்களையும் வாக்குமூலமாக கொடுத்தேன். அவர்கள் ஆடிய மூளை கட்டி நாடகம் என் கனவு பிளாட்டை விற்க வைத்து 22 லட்சம் ரூபாயை ஏமாற்றியது. உண்மை தெரிந்ததும் என்னை இந்த இருண்ட அறைக்குள் சிறை வைத்தது என அனைத்தையும் சாட்சியங்களோடு விவரித்தேன். என் வாக்குமூலத்தை கேட்ட இன்ஸ்பெக்டர் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார். மனுஷங்களாடா நீங்க, ஒரு பொண்ணோட உழைப்பையும் அன்பையும் வச்சு இவ்வளவு பெரிய மோசடி பண்ணி இருக்கீங்க என்று கர்ஜித்தார். காவல்துறையினர் உடனடியாக ராகவ், சிவகாமி, வினோத், ரித்தி ஆகிய நால்வரையும் கைது செய்து கைகளில் கைவிலங்கிட்டு வண்டியில் ஏற்றினார்கள். அது மட்டுமின்றி பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த போலி நாடகத்திற்கு உடந்தையாக சான்றிதழ் கொடுத்த அந்த போலி மருத்துவமனை டாக்டரையும் அன்றே காவல்துறையினர் கைது செய்தனர். என் வாழ்க்கையை நாசமாக்கி என் தியாகத்தை கேலி செய்த அந்த அரக்கர்கள் நால்வரும் கைகூப்பி அழுதபடி காவல் வாகனத்தில் ஏறுவதை என் அண்ணனின் தோள் மீது சாய்ந்தபடி நான் நிமிர்ந்து பார்த்தேன். நான் என் அண்ணனுடன் என் பிறந்த வீட்டிற்கு சென்றேன். அங்கே என் அண்ணியும் என்னை தன் சொந்த தங்கையை போல கண்ணீரோடு வரவேற்று அன்போடு பராமரித்தார். உடலாலும் மனதாலும் உடைந்திருந்த எனக்கு அவர்களின் அரவணைப்பு பெரிய ஆறுதலாக இருந்தது. என் அண்ணன் கார்த்திக் சற்றும் தாமதிக்காமல் நகரத்தின் சிறந்த மூத்த வழக்கறிஞர் ஒருவரை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாமியார் குடும்பத்தினர் செய்த சதி செயல்கள், அவர்கள் உருவாக்கிய போலி மருத்துவ சான்றிதழ்கள், மருத்துவமனை நிர்வாகத்தின் போலி அறிக்கைகள் மற்றும் என்னை வீட்டிற்குள் சட்டவிரோதமாக பூட்டி வைத்து சிறை வைத்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் தடயங்களும் என் வழக்கறிஞரால் மிக துல்லியமாக சமர்ப்பிக்கப்பட்டன. வழக்கு விசாரணையின் முடிவில் அனைத்து சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதிபதி வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கினார். கடுங்காவல் தண்டனை, கூட்டு சதி, 22 லட்சம் ரூபாய் பண மோசடி மற்றும் சட்டவிரோதமாக ஆள்கடத்தல், சிறை வைப்பு ஆகிய கடுமையான பிரிவுகளின் கீழ் ராகவ், சிவகாமி மற்றும் வினோத் ஆகிய மூவருக்கும் தலா 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. கூட்டு சதியாளர்கள் சிறை, போலி நாடகத்திற்கு உடந்தையாக இருந்த நாத்தனார் ரித்திக்கும் லஞ்சம் பெற்று போலி மருத்துவ சான்றிதழ் அளித்த அந்த மருத்துவருக்கும் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. பணத்தை மீட்க உத்தரவு. மோசடி செய்யப்பட்ட என் 22 லட்சம் ரூபாய் பணத்தையும் என் இழப்பீட்டையும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்தாவது முழுமையாக மீட்டு தர வேண்டும் என்று நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டது. அத்துடன் துரோகமே உருவான ராகவிடமிருந்து எனக்கு சட்டபூர்வமான விவாகரத்தும் உடனடியாக வழங்கப்பட்டது. தீர்ப்பு வழங்கப்பட்டதும் குற்றவாளிகள் நால்வரும் சிறை காவலர்களால் சிறைக்கு இழுத்து செல்லப்பட்டனர். நீதிமன்ற வளாகத்தை விட்டு வெளியே வந்தபோது இத்தனை நாட்களாக என் நெஞ்சை அடைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய பாரம் ஒட்டுமொத்தமாக இறங்கியது போல் உணர்ந்தேன். நீதி தேவதை என் பக்க நியாயத்தை உலகிற்கு உரக்க சொல்லிவிட்டாள்.
அந்த கொடூரமான சம்பவம் என் மனதை ஆழமாக காயப்படுத்தி இருந்தாலும் என் அண்ணன் மற்றும் அண்ணியின் அளப்பரிய அன்பாலும் அரவணைப்பாலும் நான் அந்த வேதனையிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்தேன். சில மாதங்கள் மன அமைதிக்காக ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் இரட்டிப்பு நம்பிக்கையோடு என் அலுவலக பணியில் சேர்ந்தேன். முழு மூச்சோடு தீவிர கவனத்தோடு உழைத்து நான் இழந்த நிம்மதியையும் சேமிப்பையும் மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கினேன். நீதிமன்ற உத்தரவின் மூலம் என் பணமும் எனக்கு திரும்ப கிடைக்க தொடங்கியது. இன்று நான் என் அண்ணன் அண்ணியோடு எந்த பயமும் கவலையுமின்றி சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறேன். விரைவில் என் சொந்த உழைப்பில் முன்பை விடவும் மிக அழகான ஒரு புதிய வீட்டை வாங்குவேன் என்ற ஆழமான நம்பிக்கை எனக்குள் மலர்ந்திருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் நாம் சந்தித்தாலும் நம்மிடம் உண்மையும் நேர்மையும் துணிச்சலும் இருந்தால் எந்த புயலில் இருந்தும் மீண்டு வந்து புதிய விடியலை காண முடியும் என்பதற்கு என் வாழ்க்கையே ஒரு சாட்சி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.